Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video நம்ம பார்க்க போறது பாருங்க standard 10th science unit number 2 optics. Chapter name வந்து என்னது optics. Problem number 4 பார்க்க போறோம். It will be on page number உங்க text bookல page number 28ல இருக்கு. ஓகேவா? ஸோ கொஷின் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தது வந்து மயோப்பியா. ஆனால் இங்கே கொடுத்துருக்குது. இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்க போகிறது ஹைப்பர் மெட்ரோப்பியா. ஓகேவா? ஸோ கொஷின் பார்த்துடலாம் பாருங்கள். ஃபார் அ பர்சன் வித் ஹைப்பர் மெட்ரோப்பியா த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ் டு 1.5 மீட்டர். ஓகேவா? கால்குலேட் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் ஹிஸ் ஐஸ் நார்மல். ஸோ ஹைப்பர் மெட்ரோப்பியா அப்படின்னா ஃபார் சைட்டட்னஸ், அதாவது அவங்களால டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நியர் பாயிண்ட் அவர் எவ்வளோ வரைக்கும் பார்க்கணுன்னா 1.5 வரைக்கும் பார்க்கணுமா. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோக்கல் லென்த்து வேணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்கிறார். சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து நேராக நம்ம சொல்யூஷன் போயிடலாம் பாருங்கள். ஸோ சொல்யூஷனில் கொடுத்துருக்கிறது நியர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நியர் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 மீட்டர். ஸோ இதில் ஹைப்பர் மெட்ரோபிங்கிறதுனால நான் வந்து டின்னு போட்டிருக்கேன். நம்மளால் பார்க்க நியர் எவ்வளோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது 1.5 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஹைப்பர் மெட்ரோப்பியாவில் நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பர்சனால் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம அவங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் கேபிட்டல் டி எவ்வளோ அப்படின்னா 25 சென்டிமீட்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அதுதான் நான் கேபிட்டல் டி போட்டிருக்கேன், 25 சென்டிமீட்டர். ஸோ மயோப்பியாவில் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஹைப்பர் மெட்ரோபியாங்கிறதுனால நான் டி ஸ்மால் லெட்டர் டி கேபிட்டல் லெட்டர் டின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் மீட்டர்னு இருக்குது, இங்கே சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டிமீட்டரை மீட்டராக என்ன பண்ணிக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் 1/100 மீட்டர் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 25/100. அப்போ என்ன பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாமா? ஸோ 0.25 மீட்டர். ஸோ எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோன்னு யோசிச்சுக்கோங்க. இது மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக ரெண்டும் சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது ஃபார்முலா. ஸோ ஹைப்பர் மெட்ரோபியாக்குரிய ஃபோக்கல் லென்த்து தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஸ்மால் லெட்டர் டி கேபிட்டல் லெட்டர் டி இன்ட்டு ஸ்மால் லெட்டர் டி மைனஸ் கேபிட்டல் லெட்டர் டி. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். அண்டு கேபிட்டல் லெட்டர் டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா 0.25 மீட்டர் டிவைடட் பை 1.5 மைனஸ் 0.25. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். ஸோ 15 25ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 5 5 25. ஸோ 5 + 2 7. ஸோ 2 5 10. ஸோ 1 2 2 + 1 3. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுங்கள். ஸோ 5 7 375. ஸோ இங்கே எவ்வளோ டிஜிட் இருக்குது பாருங்கள், 1 2 3 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ எழுதும் போது 0.375 மீட்டர் டிவைடட் பை, ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது பாருங்கள் 1.5 0.25. ஸோ 0 போட்டுக்கோங்க. ஸோ 10ல் 5 போனால் 5, 4ல் 2 போனால் 2. ஸோ 1.25. ஸோ டிவைடட் பை 1.25. ஸோ இது வந்து 1.25. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ நம்ம 1000ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 1000, இங்கேயும் 1000. ஏன் 1000ஆல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது 375 மாறும், இது வந்து 1250 மாறும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். 375 டிவைடட் பை 1250. ஸோ கண்டிப்பாக 0வால் டிவைட் ஆக 0 பாயிண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போடும்போது கரெக்டாக 3750 வந்துடும். ஸோ அதோட ஆன்சர் எவ்வளோ நமக்கு அப்படின்னா 0.3 மீட்டர்.